ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்திவீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. முதலில் இலங்கை பக்கம் செல்லலாம். விதிப்படியே எல்லாம் நடப்பது உண்டு என்ற கருத்தியலை இந்த உலகில் ஏராளமான மக்கள் நம்பிக்கொள்வதில்லை. ஆனால் இதே விதிகள் சில வியக்கத்தக்க திருப்பங்களையும் மாற்றங்களையும் வெளிப்படுத்திவிடும் என்பதும் இன்னொரு நியதியாக இருக்கின்றது. இது இலங்கையின் உள்ளூர் அரங்குக்கும் பொருந்தும், உலக அரங்குக்கும் பொருந்தும். இலங்கை தீவை பொறுத்தவரை உள்ளூரில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் சுயேட்சை எம்பி அர்ஜுனா தமிழ் தேசிய கட்சி முகங்களை வசைபாடிய போது உள்ளூர அந்த வசைபாடலில் மகிழ்வு கொண்டு அர்ஜுனாவின் இடுப்பில் கிள்ளி விளையாடிய அதே அமைச்சர் சந்திரசேகரன் தான் நேற்று முன்தினம் அவருடன் அடிபடப்போன விடயங்கள் போன்ற மாற்றங்கள் எல்லாம் பெறுவதும் ஒரு விதி திருப்பமாக இருக்கக்கூடும். ஆனால் நாளை உலக கிண்ண உதைவந்தாட்ட போட்டியின் இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா அணிக்கும் ஸ்பெயின் அணிக்கும் இடையிலான போட்டி இடம்பெறவுள்ள நிலையில் 20 வருடங்களுக்கு முன்னர் ஜான் வான்ஃபோர்ட் என்ற நிழற்பட கலைஞர் எடுத்த நிழல் படம் ஒன்று ஆச்சரியகரமான விதியின் விளையாட்டை தற்போது வெளிப்படுத்தி இருக்கின்றது. அன்று பார்சலோனா அணியின் இளம் நட்சத்திரமாக நீண்ட முடி வளர்த்தி இருந்த லியோனல் மெஸ்ஸி குழந்தைகளை குளிப்பாட்டும் ஒரு பிளாஸ்டிக் குளியல் தொட்டியில் ஒரு வயதான ஆண் குழந்தையை அந்த குழந்தையின் அன்னையுடன் சேர்ந்து குளிக்க வைத்த போது எடுக்கப்பட்ட நிழல் படம் இது. உள்ளூர் விளையாட்டு செய்தித்தாளான ஸ்போர்ட் மற்றும் ஐநாவின் யுனிசெஃப் அமைப்பு ஆகியன அச்சடித்த ஒரு நாட்காட்டிக்காக, அதாவது கலண்டருக்காக 2007 இந்த நிழல் படம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இளவயது அன்னையுடன் எடுக்கப்பட்ட விடயம் வரலாற்றில் பதிவான ஒரு விடயம். அன்று இளவயது லியோனல் மெஸ்ஸி குளிக்க வைத்த அந்த குழந்தை தான் 19 வருடங்களுக்கு பின்னர் நாளை ஸ்பெயின் அணியுடன் தான் மோதும் ஆட்டத்தில் தன்னை விட 20 வயது குறைந்த ஒரு ஆட்டக்காரரான 19 வயதான ஜமால் என்ற ஸ்பெயின் அணியின் வீரராக தனக்கு சவால் விடுக்கப் போவதை மெஸ்ஸி அறிந்திருப்பாரா என்ன? இல்லையென்றால் மெஸ்ஸியால் தான் குளிப்பாட்டப்பட்ட போது அவருக்கு எதிராகவே ஒரு முக்கியமான போட்டியில் விளையாடப் போகும் நட்சத்திர வீரராக ஸ்பெயின் அணிக்காக மாறப்போகின்றேன் என்பதை லமின் ஜமால் தான் அறிந்திருப்பாரா என்ன? அல்லது யார்தான் இப்படி நடந்திருக்கும் என நினைத்திருப்பார்கள். ஆனால் லியோனல் மெஸ்ஸி குளிப்பாட்டிய ஒரு பாலகன் தான் உலகின் சிறந்த வீரர்களில் ஒருவராக அவருடன் நாளை இறுதி ஆட்டத்தில் மோதப் போகின்றார் என்பதை உதைபந்தாட்டத்தின் விதி நிர்ணயித்திருக்கக்கூடும். நேற்று இந்த நிழற்படம் குறித்து ஸ்பெனிஷ் மொழியில் கருத்துரைத்த மெஸ்ஸி தற்போது உலகின் சிறந்த வீரர்களில் ஒருவரான ஜமால் குழந்தையாக இருந்தபோது தான் அவரை பார்த்ததும் தூக்கியதும் என்ன ஒரு பிரமிப்பான காட்சி, விதியின் விளையாட்டு, நிழற்படம் என எல்லாம் பிரமித்திருக்கின்றார். இந்த நிழற்படம் திரைப்படங்களில் வரும் சம்பவத்தை விட சிறந்த பரபரப்பான ஒரு விடயத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றது. ஆக மொத்தம் சில விதிகள் சில வியக்கத்தக்க திருப்பங்களை வெளிப்படுத்தத்தான் செய்யும். அது உலகுக்கும் பொருந்தும், இலங்கையின் உள்ளூருக்கும் பொருந்தும். அந்த வகையில் இலங்கையில் ஏன் சர்ச்சைகளில் சிக்கும் சில தலைகள் அடுத்தடுத்து தற்கொலைகள் என விழிக்கப்படும் மர்ம மரணங்களை சந்தித்துக் கொள்கின்றார்கள் என்பதும் ஒரு வியப்பான விடயம்தான். அந்த வகையில் நேற்று நடந்த ஸ்ரீலங்காவின் முன்னாள் காவல்துறை அதிபர் விக்ரமரத்னவின் மரணமும் தற்கொலை எனத்தான் தற்போது கூறப்படுகின்றது. முன்னாள் ஐஜிபி, அதாவது இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், மாலவேயில் உள்ள தனது இல்லத்தில் வைத்து தனது தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரியின் கைத்துப்பாக்கியை பயன்படுத்தி நேற்று காலை 6:15 அளவில் தனது மார்பில் சுட்டுக் கொண்டதாக கூறப்படுகிறது. காலை உடற்பயிற்சிக்காக முன்னாள் காவல்துறை அதிபர் புறப்பட்டுக் கொள்வதற்கு முன்னர் அவர் வீட்டு தோட்டத்தில் இருந்த ஒரு நாற்காலியில் அமர்ந்ததாகவும் அமர்ந்த அவர் தனது தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரியை அழைத்து அவரது கைத்துப்பாக்கியை கேட்டதாகவும் அவரது கைத்துப்பாக்கி பழையதா புதியதா என பார்ப்பதற்காக தான் அந்த கைத்துப்பாக்கியை கேட்பதாகவும் அவர் கூறிக்கொண்டார். அந்த ஆயுதத்தை பார்வையிடுவதற்காக அதனை கொண்டு வருமாறு அவர் குறித்த அதிகாரியை கோரிய போது அதிகாரியும் மேலதிகாரி, அது முன்னாள் காவல்துறை அதிபர் தனது துப்பாக்கியை பரிசீலிப்பதற்காக கேட்கின்றாரே என்ற நம்பிக்கையில்
அந்த துப்பாக்கியை அவரிடம் கொடுத்திருக்கிறார். பின்னர் குடிப்பதற்கு தனக்கு தண்ணீர் வேண்டும், அதனை எடுத்து வருமாறு முன்னாள் காவல்துறை மாதிபர் கூற அதிகாரியும் வீட்டுக்கு சென்ற பின்னர் தான் முன்னாள் காவல்துறை மாதிபர் அந்த ஆயுதத்தை எடுத்து தன்னைத்தானே மார்பில் சுட்டதாக கூறப்படுகின்றது. இந்த மரணத்தின் பின்புலத்தை விசாரிக்க நியமிக்கப்பட்டுள்ள 2 காவல்துறை குழுக்கள் தற்போது இந்த சம்பவம் ஒரு குடும்ப விவகார சம்பவம், மன உளைச்சல் சார்ந்த வெளிப்பாடு என்ற வகையில் சில கோர்வையான செய்திகளை வெளியிடுகின்றன. விக்ரமரத்னவின் மகன், அதாவது முன்னாள் காவல்துறை மாதிபரின் மகன், தனது மனைவிக்கு தெரியாமல் இன்னொரு பெண்ணுடன் திருமணத்திற்கு புறம்பான கள்ள தொடர்பில் இருப்பதான காரணத்துடன் அந்த மருமகள், அதாவது விக்ரமரத்னவின் மருமகள் விவாகரத்தை கோரி மனு ஒன்றை தாக்கல் செய்ததாகவும், குறித்த மருமகள் தான் விக்ரமரத்னவின் வீட்டில் குடும்ப வன்முறைக்கு ஆளானதாக கூறி காவல்துறையின் சிறார் மற்றும் பெண்கள் பணியகத்தில் அளித்த முறைப்பாட்டுக்கு அமைவாக அந்த காவல்துறை பிரிவு விக்ரமரத்னவின் வீட்டில் விசாரணைகளை நடத்தியதாகவும், இதனால் விக்ரமரத்ன மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளானதாகவும் இப்போது செய்திகள் கூறப்படுகின்றன. அதுவும் காவல்துறை தரப்பால் கூறப்படுகின்றது. ஒரு காலத்தில் ஸ்ரீலங்கா காவல்துறையின் மாதிபராக பதவி வகித்த தன்னையே இந்த முறைப்பாட்டில் சிஐடியினர் கையாண்ட விதம் குறித்து அவருக்கு மன உளைச்சல் இருந்ததாகன கதைகள் எல்லாம் தற்போது சொல்லப்படுகின்றன. ஆனால் அதே விக்ரமரத்ன ஈஸ்டர் தாக்குதல் நடந்து ஒரு வார காலத்துக்கு பின்னர் பதில் காவல்துறை மாதிபராக பொறுப்பேற்ற ஒருவர் என்பதும், அவருக்கு பின்னால் ஈஸ்டர் தாக்குதலை மையப்படுத்தி சில பரபரப்பான விடயங்கள் இருப்பதும், குறிப்பாக சாரா ஜெஸ்மினின் DNA எனப்படும் மரபணு சோதனை குறித்து அவர் சொன்ன விடயங்கள் மற்றும் சாரா ஜெஸ்மினின் சர்ச்சைக்குரிய 3வது DNA பரிசோதனையின் அறிக்கையை எடுக்க தற்போது உள்ளே உள்ள முன்னாள் புலனாய்வு தலைவர் சுரேஷ் சாலையுடன் அவர் அரச பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு சென்ற விடயங்கள் எல்லாம் இருப்பதால் விக்ரமரத்னவின் மரணம் ஒரு தற்கொலைதான் என்ற முடிவும் சர்ச்சையாகவே இருக்கக்கூடும். இதற்கும் அப்பால் ராஜபக்ஷ குடும்பத்துக்கு மிகவும் விசுவாசமான ஒரு அதிகாரி விக்ரமரத்ன என்பதால் கோட்டா ஆட்சி காலத்தில் இவருக்கு பதவி நீடிப்புகள் பலமுறை வழங்கப்பட்டன. அறகலைய காலத்தில் ராஜபக்ஷக்களின் அரசியல் தேவைகளை பூர்த்தி செய்ய முற்பட்ட நகர்வுகளை அவர் காவல்துறையிலிருந்து செய்ததாகவும் JVP உட்பட்ட எதிர்க்கட்சிகள் அப்போது கடுமையான கண்டனங்களையும் விமர்சனங்களையும் முன்வைத்ததும் இங்கு நினைவூட்டத்தக்க ஒரு விடயம். இதற்கிடையே சுரேஷ் சாலை நேற்று தாக்கல் செய்த ரிட் மனு மீதான விசாரணை நடந்தபோது ஈஸ்டர் தாக்குதல் சூத்திரதாரி சஹ்ரான் மீதான விசாரணைகளின் போது சில விடயங்கள் மறைக்கப்பட்டதாகவும், குறிப்பாக சஹ்ரான் உட்பட்ட 129 சந்தேக நபர்களின் பட்டியலை அரச புலனாய்வு சேவை 2019 ஜனவரியில், அதாவது ஈஸ்டர் தாக்குதல் இடம்பெறுவதற்கு 3 மாதங்களுக்கு முன்னரே ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு அனுப்பியதாகவும், ஆனால் அப்போதைய சிஐடியின் மூத்த தலைகள் இந்த விடயத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டதாகவும் சாலை தரப்பு சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் நேற்று ஒரு வளையத்தை எறிந்தனர். அத்துடன் சஹ்ரான் ஹாசிமின் தேசிய தஹீத் ஜமாத் புள்ளிகள் ஒரு தாக்குதலை நடத்த திட்டமிடுவது குறித்து இந்தியாவின் ஆய்வு அமைப்பாக கருதப்படும் ரோ அமைப்பும் 2019 ஏப்ரல் 4ஆம் தேதி அன்று ஒரு உளவுத்துறை எச்சரிக்கை வழங்கிய போதும் அதுவும் கவனத்தில் எடுக்கப்படவில்லை எனவும் சுரேஷ் சாலையின் தரப்பு இப்போது குறிப்பிட்டுள்ளது. ஆக மொத்தம் ஸ்ரீலங்கா காவல்துறையின் முன்னாள் மாதிபரின் ஒரு மர்ம மரத்துடன் எங்கும் பரபரப்புகளும் பாதாள உலக கிளறல் செய்திகளும் வருகின்றன. அந்த வகையில் போதை மாபியா கிங்மின் மற்றும் பாதாள உலக முகமான ஹரக்கட்டாவின் மனைவியான மகேஷிகா மதுவந்தியால் 120 மில்லியன் ரூபாய் லஞ்சம் வழங்கப்பட்ட போது அந்த லஞ்ச பணத்தின் ஒரு பகுதி ஒரு பௌத்தவிக்கு மூலம் காவல்துறையின் மூத்த முகங்களுக்கு வழங்கப்பட்ட விடயமும் நேற்று கொழும்பு நீதிமன்றத்தில் பகிரங்கப்பட்டது. மொத்தம் ஸ்ரீலங்கா காவல்துறையை மையப்படுத்தி தினிசான விடயங்கள் எல்லாம் வருகின்றன. இந்த ஹரக்கட்டாவின் மனைவியிடமிருந்து லஞ்சம் வேண்டிய குற்றத்தில் தற்போது ஸ்ரீலங்காவின் முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாசபக்சவின் மகன் உட்பட்ட 3 உள்ளே இருக்கும் நிலையில்தான் அவர்களது வழக்கு விசாரணையின் போது நேற்று இந்த விடயம் பரபரப்பாக வந்தது. இவை இலங்கை விடயங்கள். அடுத்து உலக விடயங்களை நோக்கி கொண்டார். ஈரானுக்கு எதிரான புதிய சுற்று தாக்குதல்களை சளைக்காமல் அமெரிக்கா தொடர்ந்து நடத்தி வருகின்றது. அந்த வகையில் நேற்றிரவும் இன்னொரு தாக்குதல் நடத்தப்பட்டது. இன்று அதிகாலை வரை அந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. ஈரானில் உள்ள பாலங்கள், மின் நிலையங்கள், தொடருந்து பாலங்கள் போன்ற உட்கட்டமைப்புகள் மீது இன்று அதிகாலை வரையும் இன்னொரு சுற்று தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த நிலையில் இது அமெரிக்காவின் 7வது இரவு தாக்குதலாக நடத்தப்பட்ட நிலையில் அமெரிக்க தாக்குதல்கள் தொடர்ந்தும் இவ்வாறு நடத்தப்பட்டால், அதாவது உட்கட்டமைப்புகள் மீது நடத்தப்பட்டால்
முழு அளவிலான தாக்குதல் அமெரிக்க நிலைகள் மீது நடத்தப்படும் என ஈரானிய ஆன்மீக உச்சத்தலைவர் முஜ்தபா கமேனியின் இராணுவ ஆலோசகரான மொசைன் ரெசாயி நேற்று எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். ஈரான் இனிமேல் வெறுமனவே மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க நிலைகள் மீது பதிலடிகளை கொடுக்காது மாறாக முழு அளவிலான தாக்குதலை தொடுக்கும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். கடந்த திங்கள் முதல் ஈரான் நடத்தி வரும் தாக்குதல்களில் 13 அமெரிக்க படையினர் காயமடைந்ததை தற்போது அமெரிக்க அதிகாரிகள் ஒப்புக்கொண்டுள்ளனர். இது மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க நிலைகள் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்களில் ஏற்பட்ட இழப்புகளை உறுதிப்படுத்தியிருக்கிறது. போர் தொடங்கியதிலிருந்து, அதாவது கடந்த பிப்ரவரி 28 முதல் இதுவரை 14 அமெரிக்க படையினர் மத்திய கிழக்கில் கொல்லப்பட்டுள்ளனர். 427 பேர் காயமடைந்துள்ள நிலையில்தான் இந்த வாரமும் மத்திய கிழக்கில் 10க்கும் மேற்பட்ட அமெரிக்க படையினர் காயமடைந்துள்ளனர். இந்த பின்னணியில் ஹோர்மூஸ் நீரிணையால் சென்ற 2 எண்ணெய் தாங்கி கப்பல்கள் கடற்கன்னி வெடிகளில் சிக்கி தீப்பிடித்ததாக இன்று அதிகாலை ஈரானின் அரசு செய்தி நிறுவனம் தெரிவித்த செய்தியை பொய்யானதென அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவான சென்காம் தெரிவித்துள்ளது. ஹோர்மூஸில் தனது பிடி வலுவிழப்பதால் இவ்வாறான பொய்ச்செய்திகளை பரப்பி அந்த பாதையை கப்பல்கள் பயன்படுத்துவதை ஈரான் தடுப்பதற்காக கடற்கன்னிகள் இருப்பதாக அதீத பொய்கள் சொல்லப்படுவதாகவும் சென்காம் கூறியுள்ளது. ஆனால் ஹோர்மூஸ் நீரிணை பகுதிக்கருகில் 2 எண்ணெய் கப்பல்கள் தாக்கப்பட்ட விடயம் என்னவோ உண்மைதான். ஆனால் அவை கடற்கன்னிகளால் தாக்கப்படவில்லை, மாறாக ஈரானிய ட்ரோன்களால் தாக்கப்பட்டதாகத்தான் செய்திகள் உள்ளன. தற்போது அமெரிக்காவின் தாக்குதல் பாணி ஹோர்மூஸை ஈரான் கட்டுப்படுத்துவதை வலுவிழக்க வைக்கும் வகையில் இருப்பது வெளிப்படையாகவே தெரிகின்றது. ஏனென்றால் ஹோர்மூஸை அண்டியுள்ள முக்கிய கடலோர நகரங்களில்தான் அமெரிக்க தாக்குதல்கள் கடந்த 7 நாட்களாக இடம்பெற்றுள்ளன. கடலோர நகரங்களை இணைக்கும் தரைவழி பாலங்கள், தொடர்ந்து பாலங்கள் மற்றும் மின் இணைப்புகள், தொலைத்தொடர்பு வலையமைப்புகள் எல்லாம் அமெரிக்காவின் தொடர் தாக்குதல்களுக்கு இலக்காக்கப்படுகின்றது. தெஹ்ரானிடமிருந்து ஹோர்மூஸின் கட்டுப்பாட்டை கைப்பற்றின் நோக்கில்தான் அமெரிக்கா இந்த வியூகத்தை எடுத்திருப்பதும் தெரிகின்றது. இதற்கு அப்பால் அமெரிக்கா தற்போது ஈரானின் மிகவும் ஏழ்மையான மற்றும் பாரசீகர்கள் அதிகம் வசிக்காத சிறுபான்மை மக்கள் வாழும் நகரங்களை குறிவைத்து தாக்கி வருகின்றது. இதனால் அந்த பகுதி மக்கள் பெரும் அவலங்களை எதிர்நோக்கி வருகின்றார்கள். ஈரானிய ஆட்சி தரப்புக்கு எதிராக சிறுபான்மை மக்கள் கிளர்ந்தெழுவார்கள் என்ற ஒரு கணிப்பில் மீண்டும் அமெரிக்கா தப்பு கணக்கு போட்டு பாரசீகர்கள் அதிகம் வசிக்காத நகரங்களை தாக்கி வருகின்றது. ஏனென்றால் இவ்வாறு நடந்தால் ஆட்சியாளர்களுக்கு எதிரான மக்களின் சீற்றம் அதிகரிக்கும் என அமெரிக்கா நினைத்துக் கொள்கின்றது. ஆனால் கடந்த முறையும் இவ்வாறு தான் அமெரிக்கா தப்பு கணக்கு போட்டது. குறிப்பாக பிப்ரவரி 28 அன்று ஈரான் மீது தாக்குதல் நடத்திய போது இந்த தாக்குதல்கள் ஈரானிய ஆட்சியாளர்கள் மீதான கிளர்ச்சியை வலுப்படுத்தி அங்கு ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் என அமெரிக்கா நம்பியது, இஸ்ரேலும் நம்பியது. ஆனால் அதற்கு நடந்ததோ வேறு விதமானது. இந்த தாக்குதல்கள் தான் பிளவுபட்ட ஈரானியர்களை மீண்டும் ஒன்றுபட வைத்திருக்கின்றது. இதனை முன்னாள் அதி உயர் ஆன்மீக தலைவர் அலி கமேனியின் மரணச்சடங்கில் திரண்ட மக்கள் கூட்டமை நிரூபித்தது. ஆகையால் இப்போது மீண்டும் அந்த படிப்பினைகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளாத அமெரிக்கா பாரசீகர்கள் அதிகம் வசிக்காத இடங்களை தாக்கி வருகின்றது. ஆனால் இந்த தாக்குதல்கள் அமெரிக்கா மீதான பாரசீகர்கள் அற்ற சிறுபான்மை ஈரானியர்களையும் சீற்றப்படுத்தும் என்பது இன்னொரு விடயம். ஆனால் இதனை அமெரிக்கா உணர்ந்திருக்கிறதோ இல்லையோ தெரியாது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.